வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. அப்போ இந்த கேப் டவுனை தொடர்ந்து நமக்கு நேத்தோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல கொஞ்சம் அப்படியே மேலே போயிருந்துச்சு. அப்போது இந்த மேலே போகிறது கண்டினியூ ஆகி இந்த ஒரு கேப் ஃபில்லிங்கை ஃபில் பண்ணுமா, இல்லை மார்க்கெட் மறுபடியும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ இதுக்கான அனாலிசிஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னையோட வீடியோட ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தான். ஏன்னா இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு கேப் அப் கேப் டவுன் வர்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸை நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் இதோட அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் போய் ட்ரேட் வியூவில் போயிட்டு கிஃப்ட் நிஃப்டின்னு போட்டு ஒன்று ஆச்சரியக்குறி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் இதுதான் கிஃப்ட் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நம்ம பார்க்குற சார்ட்டு. அண்ட் இந்த சார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு எல்லாத்தையும் வந்து அக்யூமுலேட் பண்ணி ஒரு நல்ல சார்ட்டாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம்ஸ் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் நிஃப்டி 2ன்னு கொடுத்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. ஸோ அப்படிங்கிறனால இந்த நிஃப்டி 1 ஆச்சரியக்குறி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு நேற்று 3:30க்கு மார்க்கெட் வந்து நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆகும்போது இருந்த மார்க்கெட்டு எந்த இடத்துல இருந்துச்சு, அண்ட் இப்போதைய நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு முக்கியமான பார்க்க போகிறோம். ஸோ 3:30யோட பார்க்கும்போது நமக்கு ஏறக்குறைய 3:30யோட கேண்டில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ 24,550 இருக்குது. 554 கரெக்டாக சொல்லணும்னா. அப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து இப்போதைய கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு ஒரு பாசிட்டிவான இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் நமக்கு ஒரு 190 பாயிண்ட்ஸ் 190லேருந்து 200 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்புறம் இந்த சார்ட்டை நம்ம கொஞ்சம் க்ளோஸாக கவனிச்சோம்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6:30க்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைமில் காலையில் 6:30க்கு தொடங்கிடும். அப்போ இந்த 6:30க்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டவுன் சைட் புஷ் இருக்குது. அப்போது இந்த டவுன் சைட் புஷ்ஷு நம்ம 9 o'clock உள்ளே வந்து எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் மினிமம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் தான் கீழே வரும். இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படிங்கிறனால ஒரு 150 பாயிண்ட் வரைக்குமாவது நமக்கு ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட் இண்டிகேஷன் என்னென்னா இன்னையோட நிஃப்டி 50 மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த கேப் அப் வந்துச்சுன்னா நமக்கு முக்கியமான விஷயம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கேப் ஃபில்லிங் நடந்துடும். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேப் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங்லேருந்து திருப்பி நமக்கு இந்த பார்ட் வந்து கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து நமக்கு ஒரு 150 வரைக்கும் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஏறக்குறைய ஒரு 24,600 சுற்றி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 24,600. ஸோ இந்த சுற்றி நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இதோட கலர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரீன் கேண்டிலாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்னையோட கேண்டிலை வந்து நான் ஒரு க்ரீன் கேண்டிலாக மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த 26,000 சுற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா 24,600 24,600 சுற்றி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 24,600 ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 24,700 தான். அண்ட் இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட் வந்து அவ்வளோ வாலட்டைலாக இருக்காது. ஸோ நிஃப்டி 50 ஏறக்குறைய ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,700 மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நிஃப்டி 50 வந்து ஏறக்குறைய நமக்கு வந்து 24,900 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 24,900 வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி 50 வந்து புஷ் ஆகும். அண்ட் ஏன் இந்த 24,900 நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பார்க்கும்போது இது புதன்கிழமை, திங்கக்கிழமையோட மார்க்கெட்டோட ஹை வந்து லோவர் சைடு ஆல்மோஸ்ட் லைக் பக்கத்தில் இங்கே வந்துருச்சு. அப்படிங்கிறனால அதுக்கடுத்து நமக்கு இந்த பாயிண்ட்டை மறுபடியும் பிரேக் ஆகி 24,700 பிரேக் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பாருங்கள், அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும். ஸோ இது வந்து 24,900லேருந்து 25,000 வரைக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட நிஃப்டி 50 வந்து நமக்கு இந்த 24,700 இந்த ஒரு முக்கியமான ஒரு பிவட் பாயிண்ட்டை கிராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ஆகி நமக்கு வந்து 24,900 இல்லைனா 25,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ்அப் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. அதே சமயம் இந்த 24,700 பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது.
அப்படி ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 24,400 இருக்கு பாருங்க, 24,440 இது வரைக்கும் இருக்கும். ஸோ இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு ரெண்டே கண்டிஷன் தான். ஒன்று வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது, அண்ட் இந்த 24,700 கிராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன் இவ்வளோ தூரம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா 24,700க்கும் 24,440க்கும் நடுவில் வந்து ஆசிலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இது வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்த்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் மினிமம் அட்லீஸ்ட் 150, அப்படி இல்லைன்னா ஏறக்குறைய 200 பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம மார்க்கெட்ஸ் வந்து கேப் அப் ஆகலாம். ஏன்னா நான் ஏன் 150லேருந்து 200 பாயிண்ட்டுங்கிறேன்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் அப்படியே செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்படி 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,700 தான் ரீச் ஆகும். ஸோ அப்போது என்னதான் இருந்தாலும் 24,700 தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் கால் ஆப்ஷன் சைடு புஷ் ஆகும். அண்ட் ஸோ இதுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு க்ரீன் சைடு பார் நமக்கு இருக்கும். மார்க்கெட் வந்து அப்வர்ட் ட்ரெண்டுக்கு புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போ இந்த கன்சாலிடேஷன் ஸ்டேட்டை நான் என்னென்னு மார்க் பண்ணுறேன்னா ஒரு மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிடுறேன், எல்லோ கலர். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் எய்தர் இந்த க்ரீன் பாக்ஸில் இருக்கும், இல்லைன்னா இந்த எல்லோ பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் இல்லைனா க்ரீன் கலர் பாக்ஸில் இது ரெண்டுக்கு நடுவில் தான் இருக்கும். அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரெட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ், அதாவது 24,440லேருந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகி ரெட்டுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறனால இந்த சைடு வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. எய்தர் இங்கே மேலே, அப்படி இல்லைன்னா இங்கே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போய் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 24,900 இல்லைன்னா 25,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னையோட மார்க்கெட், நேத்தோட மார்க்கெட் நமக்கு பொறுத்தளவில் யூஎஸ் மார்க்கெட் என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அந்த கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் அப் ட்ரெண்டில் தான் நேத்தோட யூஎஸ் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவு நைட்டு 8:30க்கு தொடங்கி நைட்டு 2:45க்கு முடியும். ஸோ அது பார்க்கும்போது S&P 500 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மார்க்கெட்ஸ். மூணாவது நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், இதுவுமே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கேப் கவரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவான ஒரு க்ளோசிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50 இன்றைக்கி பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ட் நிஃப்டி 50 பாசிட்டிவ் நம்ம யோசிக்கும் போது நமக்கு முக்கியமாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இந்தியா விக்ஸ் டேட்டா அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அண்ட் இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது. அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் அப் வரப்போகுது, எதிர்பார்க்கலாங்கிறத இப்போவே சொல்லுது. ஆனால் இந்தியா விக்ஸ் அப்படி கிடையாது. இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கூட தான் வேலை செய்யும். ஸோ மார்க்கெட்டும் இந்தியா விக்ஸும் ஒன்றா தான் மூவ் ஆகும். ஆனால் ஒரு விஷயம் என்ன கவனிக்கலாம்னா மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ் டேட்டா கீழே வரணும். இந்தியா விக்ஸ் டேட்டா அப்படியே கன்சாலிடேஷன் ஸ்டேட்லேயோ இல்லை மேலேயோ போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் அதே டைரக்ஷனில் ஃபாலோ ஆகாது. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் அதுக்கான ஆப்போசிட் ட்ரெண்டில் போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் ஒரு லீடிங் இண்டிகேட்டர் இல்லை, பட் ஒரு சப்போர்ட்டிங் இண்டிகேட்டராக மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத தெரிய வரும். சில நேரம் பார்த்தீங்கன்னா கேப் அப் நடக்கும்போது இந்தியா விக்ஸ் டேட்டா ஸ்ட்ராங்காக ஒரு டவுன்ஃபால் ஆகும். அந்த டவுன்ஃபால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிடும். அப்போது மறுபடியும் டவுன்ஃபால் ஆக போதும் தான் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த இந்தியா விக்ஸோட ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக தான் நமக்கு நிஃப்டி 50 வேலை செய்யும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸோட ட்ரெண்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்துட்டோம், கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட FIIs அண்ட் DII டேட்டா மறுபடியும் லாக் அவுட் ஆயிடுச்சு. கரெக்டாக 7:30 7:15க்கு இந்த நம்மளோட கைட்டு, அதாவது நம்மளோட சென்சிபிள்ஸ் வந்து ரீலோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரீலாகின் பண்ணிட்டோம். ஸோ கடைசி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா FIIs அண்ட் DIIஸோட ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ சம்மரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து FIIs அண்ட் DIIஸில் இண்டெக்ஸ்ட் ஆப்ஷனில் FIIs பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான பியரிஷாக இருக்காங்க. அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் ஸ்ட்ராங்கான பியரிஷாக இருக்காங்க. அதே சமயம் நமக்கு வந்து ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா
இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பியரிஷா தான் இருக்காங்க. ஸோ அதே தான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல போகுது. எஃப்ஐஐஸ் பொறுத்தளவு மார்க்கெட்ல ஆனா இந்த இடத்துல சம்மரியில தான் நமக்கு இப்படி காமிச்சிருக்கு. ஆனா நம்ம இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போய் கரெக்ட்டா இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் எஃப்ஐஐஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, நேத்து எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புல்லிஷா இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த அதே மாரி பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ்னா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் இவங்க வந்து பியரிஷா இருக்காங்க. அப்போ எப்ப வந்து நமக்கு எஃப்ஐஐஸ்க்கும், ப்ரோஸ்க்கும் ஒரு வித்தியாசங்கள் வருதோ, அப்ப நம்ம யார ஃபாலோ பண்ணணும்னா, எஃப்ஐஎஸ் தான். ஏன்னா எஃப்ஐஎஸ்ல தான் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எஃப்ஐஎஸ் சைடு தான் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரியில குடுக்குற டேட்டாவ விட மாறா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த சம்மரிக்கும் ஏன் இந்த மாரி மாறுதல் இருக்குங்கிறது தெரியல. பட் ஆனா நமக்கு வந்து இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல எஃப்ஐஎஸோட டைரக்ஷன் புல்லிஷா இருக்கு. அண்ட் ப்ரோஸோட டைரக்ஷன் பியரிஷா இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவா புல்லிஷா போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 4 விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். 1 வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட். 3வது நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஇஐஸ். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவா போறதுக்கான இண்டிகேஷன்ஸ் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இன்னையோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவா நமக்கு வந்து 24,900 இல்லன்னா 25,000 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கு. அதே சமயம் நமக்கு வந்து சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா, இன்னையோட சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு 80,000 ஈஸியா மார்க்கெட் வந்து டச் ஆயிடும். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு வந்து 80,000 தான் நமக்கு ஒரு டார்கெட்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வந்துச்சுன்னா, இந்த 80,000லேருந்து மேல போகும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ பொறுத்தளவு 80,000 தான் டார்கெட். 3வது நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு 60,000க்கு முன்னாடியே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. என்னன்னா 59,600. அப்ப இந்த 59,600 கிராஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் வந்து 60,200 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ இத நான் எழுதி வச்சுர்றேன். ஸோ 59,700 வரைக்கும். ஸோ 59,700 தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 R1ன்னு சொல்லுவோம். அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு சொன்னீங்கன்னா, நமக்கு வந்து 60,200. ஸோ இது 2ம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து இவ்ளோ தூரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இன்னையோட மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் நமக்கு குடுத்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.